புது காணொலியில் கன நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். பானர் பாலத்தை கழிஞ்சு அப்படியே புங்குடுதீவுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் உலகத்தில் 54 நாடுகளுக்கு போயிருக்கிறார். இப்போ நாங்கள் நைனா தீவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். What you think like north part of the Sri Lanka compared to the south part of the Sri Lanka? You வானர் பாலத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நைனா தீவு போட்டிருக்கு. இங்கே வந்து டூரிசம் வந்து கிட்டத்தட்ட 70% வந்துட்டு டூரிசத்தை நம்பித்தான் இருக்கு. அடுத்த போட்லேயுமே ஆக்கள் ஏற்ற வலிக்கிட்டு பாருங்க. During Africa journey, many times I had an interaction where people asked me bribe. இந்த 7 தீவுகளையும் சேர்ந்து ஐலேண்ட் ஹாப்பிங் மாதிரி டூர் செய்யலாம். இவற்றை அனுபவத்தை வந்துட்டு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்ன்றதுக்காக. Recently I have been to Andaman. Yeah, the Andaman. I'm feeling like it's the same. வேலன டவுனுக்கு வந்துட்டோம். இதில் கடைசியாக பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். The way we came and lots of people. நைனா தீவுக்கு போகிற முதலாவதா Pungududivu to Naina Deevu. Every happen. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது காணொலியில் கன நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நான் வந்துட்டு குறிப்பிட்ட சில நாட்களாக வந்துட்டு கிணவேரை போய் சந்திச்சேன். நான் கிட்டத்தட்ட இலங்கைக்கு வந்துட்டு கிணவேர் வந்திருந்ததை கொழும்பில் ஒரு வேலை அந்த மாதிரி மாறி மாறி போய்கொண்டிருந்ததால் காணொலிகள் எதுவுமே பதிவிட முடியலை. கணக்கு பேர் இந்த கடைசி பயணத்தில் சந்தித்து கணக்கு பேர் தனிப்பட்ட முறையில் கால் எடுத்து நம்ம வீடியோ போடல எல்லாம் நல்லா விசாரிச்ச நீங்கள் கணக்கு பேர் வெளிநாட்டில் இருந்துட்டு உங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணுறேன் கட்டாயமாக போடுங்கன்னு சொன்னீங்க. நான் அடுத்த பெரிய சீரீஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வேலை எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்ன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறேன். ஸோ நான் வந்து ஆப்பிரிக்க பயணம் போகிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது தமிழ் ட்ரெக்கருங்க போனியன்னா, அடுத்தது இந்த ஹேண்ட்ஸ். ஸோ 2 பேருமே வந்து கொரோனா டைமில் கென்யா அந்த நாடுகள் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கணக்க நாடுகளுக்கு போயினவன். ஸோ அதை பார்த்துட்டு தான் எனக்கும் போகணுமெண்டே ஆசை வந்தது. ஸோ அவர் வந்துட்டு இப்போ கொழும்பில் நான் போய் சந்தித்தேன். நான் இப்போ ஒரு கிழமைக்கு முன்னம் அவரை சந்திச்சுட்டு நான் அவரை வெல்கம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அவரை வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்துட்டு மற்ற இடங்களில் நான் ஒழுங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு முந்த நாள் யாழ்ப்பாணம் வந்தேன். முந்த நாள் அவருமே வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்தவர். ஸோ அவரோட சேர்ந்து இன்றைக்கி நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களை சுற்றி காட்ட போகிறோம். நேற்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களை காட்டி நான் அவருக்கு. ஸோ அவர் இங்கால தான் நிற்கிறேன். ஆன்ஸ். ஸோ இவருடைய பேர் வந்துட்டு ஆன்ஸ். கிட்டத்தட்ட இது வரைக்கும் உலகத்தில் 54 நாடுகளுக்கு போயிருக்கிறார். ஸோ யூ ஹேவ் பீன் டு 54 countries, right? ஸ்ரீலங்கா இஸ் 54. இலங்கை வந்துட்டு 54வது நாடு. ஸோ இவர்கிட்ட போக விஷயங்களை கேட்போம். அவரும் வந்து காணொலி எடுக்கணும், அதால் டிஸ்டர்ப் பண்ணுறது சரியில்லை. ஸோ போகிற வழியில் அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அதுகள் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். லெட்ஸ் கோ. ஓகே, Let's go to the special place. Yeah, some special place. அடுத்தது இவருடைய சேனல் வந்துட்டு நான் இதில் போட்டு விடுறேன். ஸோ அந்த இண்டிகோ ட்ரெக்கர்னு சொல்லி ஸோ அந்த சேனலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லேயுமே உங்களுக்கு ஆடியோ எல்லாமே வரும், அதால் உங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதில் இருந்து நாங்கள் அப்படியே பைக்கில் தான் போகிறோம். பைக்கையும் எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் மண்டதீவு பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே போகிறோம். இங்கே இடங்கள் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. மழை காலம், அதால் அப்பப்போ மழை பெய்யுது. சரி, இதிலேருந்து நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வெள்ளனையை வெளிக்கிட்டோம். நைனா தீவுக்கு போகிற முதலாவதா அதால் வந்துட்டு இங்கே இருந்துட்டு நாங்கள் இப்போ குறிகட்டுவானுக்கு போகணும். யாழ்ப்பாணத்தை சுற்றி வந்துட்டு கிட்டத்தட்ட 7 பிரதான தீவுகள் இருக்குது. எழுவதீவு, அனலதீவு, நெடுந்தீவு, பூங்குடுதீவு, மண்டதீவு, காரணகருமே ஒரு தீவு. ஸோ இந்த மாதிரி 7 தீவுகளுக்குமே நாங்கள் முதல்ல வந்துட்டு பயணம் செய்திருக்கிறோம், அதாவது குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னம். ஸோ இன்றைக்கி திருப்ப நாங்கள் நைனா தீவுக்கு போக போகிறோம். மழை வேற ஆரம்பிச்சுட்டு எவ்வளோத்துக்கு வெள்ளனை போக முடியுமோ அவ்வளோத்துக்கு வெள்ளனை நாங்கள் போவோம். முந்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்துட்டு குறிகட்டுவான் ஜெட்டி, அந்த குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு போகிறதுண்டா ரோட் எல்லாமே பயங்கர மோசமாக இருக்கும். கடைசியாக நாங்கள் திருப்ப இதால் ஒரு நெடுந்தீவு போய்க்கேமே நான் சொல்லியிருப்பேன். இப்போ ரோட் எல்லாமே நல்லாவே போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் தாராளமாக நல்ல வாகனங்களையும் வெகு விரைவாக போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வானர் பாலம் இருக்குது தானே, அதுவுமே வந்துட்டு நல்ல முறையாக திருத்திட்டினோம். ஸோ முந்தைய மாதிரி இல்லாமல் வெகு விரைவாகவே நீங்கள் குறிகட்டுவான் ஜெட்டிக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபியூவல் அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வேலை அடிச்சுட்டு அப்படியே போய்கொள்ளலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாத ஆக்களுக்காக அப்படியே சொல்லிக்கொள்கிறேன். இப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு. மழை பெஞ்சிருக்கிறதால பச்சை பசையிலேருந்து இருக்குது. இப்போ நாங்கள் கைட்ஸ் போகிறதுக்கு முன்னம் அதில் திரும்ப வேண்டிய இடத்தால் திரும்பி இப்போ வேலனைக்கு போய்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வேலனை டவுன் தான் வரப்போகுது. இப்போ நாங்கள் வந்துட்டு வேலனை டவுனுக்கு வந்துட்டோம். இதில் கடைசியாக பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். இல்லை, இதை தாண்டினா அங்கால பெட்ரோல் அடிக்க முடியாது.
ஆயிரத்துக்கு அடிங்களா? இதுக்கு இஞ்சால பெட்ரோல் அடிக்க இடமில்லை தானே? என்னண்ணா இஞ்சால அடிக்க பெட்ரோல் இடமில்லை தானே? நான் என்ன போகிறேன் இதுதானே கடைசி பாலத்து இதில் இருந்துட்டு அப்படியே புங்குடுதீவு நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அதில் பெட்ரோல் செட்டில் அந்த அண்ணா சொல்லியிருப்பார் புங்குடுதீவுலேயும் வந்துட்டு இந்த பாலத்துக்கு போகிறதுக்கு முன்னமே ஏதோ இருக்குன்னு சொல்லி. இங்கெல்லாம் மழை பெஞ்சதால் நல்ல பச்சை பசையிலாக இருக்குது. மற்ற நேரங்களில் வந்தோம்னா அப்படி தரிசு நிலம் மாதிரி இருக்குது, காஞ்சு போய் பார்க்க நல்ல அழகாக இருக்குது. In early they do the fence like this. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வானர் பாலத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நைனாதி வந்து போட்டிருக்கு. இந்த வானர் பாலமே இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு செப்பனிட்டுனா இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா புங்குடுதீவில் இருக்கிற மக்களால் தான் போடப்பட்டது அந்த நாளையில். ஸோ இது இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதிகளவாக இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இப்போ இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டினோம். ஸோ இந்த கோயில் திருவிழா நேரங்கள் எல்லாம் இங்கே அதிகளவாக வருவினோம். பார்த்தியா முடிச்சிருப்பான் இப்போ எங்களை. ஸோ இங்கேயால அப்படியே தண்ணி போகிற பைப் லைன் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வீதியை பாருங்கள், வீதியெல்லாம் இப்போ வடிவாக செப்பன் இட்டதால் வெகு விரைவாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லைன்னா முந்தி இந்த ரோட்டை கிடக்கிறதுக்கே கன நேரம் ஆகும். பெரிய வாகனங்கள் வந்தாலும் பைக் வந்தாலும் சரியாக கஷ்டப்படும். இப்போ ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வானர் பாலத்தை கழிஞ்சு அப்படியே புங்குடுதீவுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் எல்லாமே அப்படியே விவசாயம் செய்யணும். அங்கங்கே பனை மரங்கள், யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான பனை மரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அந்த காலங்களில் எங்களோட வீட்டில எல்லாம் இப்படி தான் பனை மட்டையை வச்சு தான் இப்படி வேலி எல்லாமே அடைக்கிறது. இப்போ எல்லாமே கான்கிரீட் சுவர்களாக வந்துட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ அழகான இடங்கள்னு பாருங்கள். என்னோட வந்தவரே பார்த்துட்டு சொல்கிறார் இவ்வளவு அழகாக இருக்குது, இவ்வளவு இயற்கையாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்துட்டு இந்தியாவில் மும்பை. ஸோ மும்பை என்றாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நகர்ப்புறமாக இருக்குமென்னு சொல்லி. Is it natural, really beautiful? Yeah, these places? Really amazing. I really love the kind of place. Yeah. I love to see the fun area, the cleanliness, and the people. Yeah. Very pure, like an authentic village area. அவருமே சொல்கிறார் இந்த பழங்காலத்து அந்த உண்மையான கிராமத்தை பார்க்குற மாதிரி உணர்வு கிடைக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்படியே புங்குடுதீவை கடந்து நாங்கள் அப்படியே குறிகட்டுவான் ஜெட்டிக்கு போகிறோம். புங்குடுதீவு மக்கள் கிணவர் வந்து வீடியோ பார்ப்பீங்க. அப்படியே புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயில் போகிறதுக்கான அந்த நுழைவாசலுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நல்ல மழை பெய்ய போகுது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த கண்ணகி அம்மன் திருவிழாவுக்கு வந்துட்டு எந்த நாட்டில் இருந்தாலுமே சொந்த ஊருக்கு கட்டாயமாக அதிக அளவாக இந்த ஊர் மக்கள் வாரது வளமை. இதால் போனால் அப்படியே கண்ணகி அம்மன் கோயிலுக்குமே போய்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு போகிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் படிக்கிறதுக்கு போயிடும். ஓகே சரி, இந்த இடத்துல அந்த பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் பைக்கை கொண்டு தீவுக்குள்ளே போக போகிறோம். அப்போ தான் தீவை வெள்ளனையே சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இங்கால ரோட் நல்லா இல்லை, மற்றபடி அங்காலையெல்லாம் ரோட் ஓகே. அப்படியே போனோம்னு சொன்னால் இதில் பார்க்கிங் இருக்குது, 2-3 பார்க்கிங் இருக்குது. பைக்கெல்லாம் விட்டுட்டு 2-3 நாள் கூட நிற்கும். நீங்கள் இங்கேருந்து நெடுந்தீவுக்கு கூட போயிட்டு வரலாம். ஸோ இதுலேருந்து தான் நெடுந்தீவுக்குமே போகிறது. யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ்ஸுமே இருக்குது குறிகட்டுவானுக்கு வாரத்துக்கு. ஸோ நீங்கள் பஸ்ஸுலேயுமே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டு நாங்கள் இதால் அப்படியே திரும்பினோம்னு சொன்னால் நாங்கள் குறிகட்டுவான் ஜெட்டி உள்ள இடத்துக்கு போகலாம். ஓகே, மழை சில நேரம் கடல் கொந்தளிச்சா போட் போகாது. ஆனால் நைனாதீவுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா போட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நேர் அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அங்காளி இருக்கிறது தான்
உங்களுக்கு இதில் தெரியாது, ஒரு டவர் ஒன்று தெரியும், அந்த டவர் தான் டெல்ஃப்ட் நெடுந்தீவு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். சாதுவாக வெயில் இருக்குது. அப்போ தண்ணி இந்த நிறத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல நீல கலரில் இருக்குது. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தாய்லாந்து அப்படியான இடங்களுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற 7 தீவுகள் இருக்குது, பிரதானமான 7 தீவுகள். அதுகளை வச்சு டூரிசம் சம்மந்தமாக கணக்க விஷயங்கள் செய்யலாம். எங்களோட நண்பர் இருக்கிறார் இந்த நெடுந்தீவில். அவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் கணக்க விஷயங்கள் செஞ்சு இப்போ அங்கே வந்துட்டு அதிக அளவாக டூரிஸ்ட் போயினோம். ஸோ மழை வரக்க முன்னா நாங்கள் இதுலேருந்து அப்படியே போட் எடுத்து நாங்கள் அப்படியே நைனாதீவுக்குள்ளே போவோம். What was the name? புங்குடுதீவு. Pongradievu to Nainathivu. Every half an hour. ஸோ நாங்கள் இப்போ போட்டில் வந்து ஏறிட்டோம். இதில் வந்துட்டு பைக்கையும் அப்படி வச்சுருக்கோம். கணவர் வந்திருக்கேன். ஸோ ஆன்ஸுக்கு இதெல்லாம் புதுசு. ஆள் வந்து நெடுந்தீவு போகணும்னு சொன்னவர். நான் சொல்லிட்டேன் நெடுந்தீவு போகிறேன்னா முதல் நாள் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரலாம். நாளைக்கு ஃப்ளைட். அதால் நாங்கள் அங்கே போகிறத விட்டுட்டு இதில் வந்துட்டோம். இதுலேருந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கீழேயுமே வந்துட்டு ஆக்களை ஏற்றிருக்கலாம். அடுத்த போட்லேயுமே ஆக்களை ஏற்ற வலிக்கிட்டு இருந்தாருங்க. இந்த போட் என்ன மடுக்கையில் என்ன நேவி வந்துட்டு மேலே இருக்கிற ஆக்களை எல்லாமே கீழே போக சொன்னாங்க. எல்லாமே அடைஞ்சு ஏற்றிருக்கோம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இப்படியாம். மற்ற நேரங்களில் 40 பேர் 30 பேர் கூட போகிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டேங்க. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு போகணும். கிட்டத்தட்ட 10-15 நிமிஷமாக இதுலேயே நிற்கிறோம். அடுத்த போட்லேயுமே ஆட்கள் ஏற்றிடும். ஓகே, இப்போ இதுலேருந்து அப்படியே வலிக்கிட்டோம். எவ்வளோ நேரம் ஆகும் நான் போய் சேர? ஒரு 5 நிமிஷம், அரை மணித்தியாலம் ஆகும். இங்கே இருந்து போகிறேன்டா. உங்கள் தெரியுது பார்த்தீங்களா? ஓ, இது பெருசாக இருக்குல்லண்ணா. முதல்லலாம் சின்ன போட் தானே வரணும், சின்ன வல்ல மாதிரி. இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த போட் போகுது. ஓகே, இப்போ நாங்கள் அங்கால தான் போய் இறங்க வேணும். இதில் வந்துட்டு சிங்கள மக்கள் அதிகளவாக வருவினோம் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடை மேற்கொள்கிறதுக்காக. ஸோ அதால் போட்லேருந்து இப்போ பாதி பேர் அப்படியே இறங்கியிருக்கணும். ஸோ இந்த இடத்துலையுமே இறங்கி கூட போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் நைனாதீவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே பைக்கில் இங்கே இருந்துக்கிற முழு தீவுலேயுமே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கைட்ஸுக்கு போகிறது தான் பிளான். இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். தனியாக போட் பிடிச்சி நீங்கள் வரேன்டா வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக உங்களுக்கு குடும்பத்தோட கஷ்டப்படாமல் அப்படி வரணும்டா ஒரு போட்டுக்கு 5000. நீங்கள் ஒரு ஆள் வந்தாலும் 5000 தான். அது ஹையர் மாதிரி நீங்கள் பேசி வரணும். அதிகபட்சமாக 30 பேருக்கிட்ட ஏற்றலாம்னு சொன்னவன் நான் கேட்டேன். ஸோ இப்போ நாங்கள் வந்த போட் போகுது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கடற்கரையோட. நாங்கள் தாய்லாந்துக்கு போய்க்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. இங்கே கணக்கு தீவுகள் இருக்குது. அதெல்லாம் வச்சு வடிவாக டூரிசம் செய்யலாம். இங்கால நாங்கள் பைக் அப்படியே ரக்கிட்டோம். பைக்குக்கும் ஆளுக்கும் சேர்த்து 2 பேர் வந்து நாங்கள் ஒரு பைக் 200 ரூபா எடுத்தோம். பைக்குக்கு 100 ரூபா, ஆளுக்கு 50 ரூபா. ஸோ இதில் இருந்து அப்படியே பஸ்ஸில் நீங்கள்
போய்க்கொள்ளலாம். இந்த தீவுக்குள்ளே பஸ்ஸுமே ஓடுது. ஸோ நைனா தீவில் எல்லா வசதிகளுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட்டடங்கள் அதுகளுக்கெல்லாம் கட்டுறதுன்னு சொன்னால் வெளி இடத்துல இருந்து இப்படி போட்டில் தான் கொண்டு வருகணும். பொருட்கள் எல்லாமே இப்படி ஏற்றி கொண்டு வரீங்க பாருங்கள். Hans, how was the experience? It was super crazy, bro. Especially the way we came and lots of people. Yeah. And I think because today is a Friday, so Yeah. that's why many people come. Only in the Friday, a lot of people they come for the worship. And waves are not that high as Yeah. we were expecting, but still it's good. And the panoramic view, if you see. And what about tell about the color? See, It's really. it look like a Thailand and other Exactly. Andaman. Recently, I have been to Andaman. So Yeah, the Andaman. I'm feeling like it's the same. You see the color, and now because it's sunny, so we can have the reflection of the sun, Yeah. especially in water. Amazing. Yeah. அவருமே வந்துட்டு சொன்னதை கேட்டிருப்பீங்க. அந்தமான், தாய்லாந்து அப்படி கிட்டத்தட்ட 54 நாடுகளுக்கு போயிருக்கிறார். ஸோ எங்கட நாட்டிலையுமே கணக்கு சின்ன தீவுகள் இருக்குது. அதில் கேம்பிங் சைட் போடலாம். வேறு இந்த 7 தீவுகளையும் சேர்ந்து ஐலேண்ட் ஹாப்பிங் மாதிரி டூர் செய்யலாம். இப்படியான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அதை வந்துட்டு யாருமே பெருசாக செய்கிறதில்ல. ஸோ அதான் சொல்லிக்கொள்கிறேன். சரி, இதுலேருந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். ஓகே, நாங்கள் அப்படியே கோவிலுக்குள்ளே போவோம். அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் கொடுப்பினோம். அதுக்குள்ளே நாங்கள் தீவுன்ற மற்ற பகுதிகளையும் நண்பருக்கு கொண்டு போய் சுற்றி காட்டிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த தீவை விட்டு வெளிக்கிடுவோம். ஓகே, நீங்கள் அடிக்கடி இந்த நைனா தீவு இதுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்க, பெரிய நந்தி சிலை இருக்குது. உள்ளுக்கு வீடியோக்கள் எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே கோயில் அப்படியே காட்டிட்டு தீவின மற்ற பகுதிகளை தீர்த்தக்கரை இதெல்லாமே காட்டுறேன் நான். சரி, ஓகே, ஆன்சர்ட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி இருந்தேன்னு சொல்லி. ஸோ how was the temple and the experience by coming by the boat? If I'll talk about the experience of visiting this temple especially, which has been known as one of the most ancient temple in Yeah. Sri Lanka, especially which is dedicated to Mata Parvati. And also, as I mentioned, it's one of the Shakti Peeth of across 64 Shakti Peeth in the world. So that is also very important for all the Hindu people who stays anywhere in the world. So that's what which is very important. And second, the architect of this temple is almost, as I said, it's a Dravidian architecture which you will see. And the Gopuram, which is front face of this temple, is amazingly beautiful. The way it has been designed, is structured, layout of this temple and premise, it's unbelievable. And as it's related to one of the most important pilgrim center also for Hindu people also, that's why we can see lots of people are coming. Doesn't matter local, Sri Lankan, Indian or even foreigners, we can see lots of foreigners are also coming to visit. So that's the importance of Do you this feel temple. any difference compared to your Indian temples and here? Okay, I think if we will go to the south part of India, so all the South Indian temple, most of the South Indian temples, Gopuram and Yeah. the design and architect and layout, you will find almost close to similar this one. And but every temple have its different charm, Yeah, and different meaning and significance of that temple. So I think that we cannot compare Yeah. for any place. Doesn't Everything matter. have a unique Uniqueness. Yeah. So even in this temple and Gopuram, you will see, especially all temples in like entire buildings, it's mainly you will see 2-3 faces, which is Mata Parvati Yeah. and Lord Ganesha, Bhagwan Kartike, like in Tamil we say Murugan, Yeah, Murugan. Murugan god. So that those are the main symbol. And because this Nanathivu, which is known as being as a ancient time, a place of king where
Nagaraja were living together. So that's the reason also this temple is very important for whole Sri Lanka and I think across the world who is visiting this temple. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு அடுத்தடுத்த இடங்கள் எல்லாம் சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இவருடைய பயணங்கள், இவர் போன நாடுகளில் கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையுமே கேட்டு இந்த காணொலி இந்த முடிவில் வந்துட்டு தருவோம். ஸோ பைக் எதில் தான் விட்டுட்டு போனாங்க அப்படி எடுத்துகிட்டு வெளிக்கிடுவோம். இப்போ நயனாதீவில் கோயில் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டிட்டு நான் வந்து இந்த கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக சுத்தமாக்குற அந்த இடம் இருக்குது தானே, அந்த இடத்துல நிற்கிறோம். அப்படியே நாங்கள் இதிலேருந்து பார்த்தோம்னா புங்குடுதீவு நாங்கள் ஏறி வந்தோம்ல போட், அந்த இடம் வந்துட்டு அப்படியே அழகாக தெரியுது. அப்படியே நேர தான் முந்தி வந்து பழைய இறங்குதுறை இந்த இடத்துல இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அப்படியே இதுக்கு நேராக அந்த இடத்துல தெரியுதா, அங்கே இருந்தால் நாங்கள் போட்டு ஏறி வந்த நாங்கள். ஸோ இந்த இடத்துல இங்கே போட்டுகள் எல்லாமே திருத்தி கொண்டிருக்கிறோம். இது முந்தியிலேருந்தே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கடல் தண்ணியை எடுத்து அதை அப்படியே சுத்தப்படுத்தி நல்ல தண்ணியாக மாற்றி அதை வந்துட்டு இந்த தீவுக்கு கொடுக்கணும். பொதுவாக தீவகங்களில் வந்து தண்ணி தான் பெரிய பிரச்சனை. ஸோ இந்த இடங்களில் அதுக்கெல்லாம் தீர்வு கண்டுட்டினோம். நெடுந்தீவில் வந்து ஒரு பக்கம் தீவுண்ட ஏதோ ஒரு சைடில் மட்டும் நல்ல தண்ணி கிடைக்கும், மற்ற இடங்களில் கொஞ்சம் உவர் தண்ணி தான். ஸோ இந்த தீவு பகுதிகளில் இது ஒரு பெரிய சவாலாகவே இருந்து கொண்டிருக்கு. ஸோ இப்படி நாங்கள் வேறு யூடியூபர்ஸோட நாங்கள் போய்க்கல வந்து அவை இந்த அனுபவம் மற்றது அவை எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரியான ஐடியாக்கள் இது விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நேற்று வந்துட்டு நயனாதீவுக்கெல்லாம் போயிட்டு மழை, சரியான மழை. அதுக்கு பிறகு நாங்கள் வந்துட்டு வீட்டை போய் தங்கிட்டு இன்றைக்கு இவருக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட். ஸோ அதுக்கு முன்னே சும்மா இன்டர்வியூ மாதிரி கேட்கலாம், இவற்ற அனுபவத்தை வந்துட்டு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்ன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ கேட்டு பார்ப்போம். ஹாய் ஆன்ஸ். Hi bro. How was the Sri Lanka journey? Today is my last day, so finally flying from Jaffna to India, and so far so good. I spent around 2 weeks, and I think since day one till today, it has been a great journey, great experiences, and I'm sure I have made some unique content which all across the world who is going this watch this video, especially from Sri Lanka people also. I'm sure something is coming very interesting. Yeah. ஸோ இவர்கிட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இண்டிகோ ட்ரெக்கர்னு சொல்லி இதில் போட்டு விட்றேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். வாரம் ஒரு 2-3 நாட்கள்ல இருந்து அப்படியே ஸ்ரீலங்கா சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எதிர்வர நாட்களில் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லி கூட நாங்கள் கதைச்சிருந்த நாங்கள். ஸோ அடுத்தது கேட்டு பார்ப்போம். இவர் கிட்டத்தட்ட 54 நாடுகளுக்கிட்ட போயிருக்கிறார். ஸோ இவர்கிட்ட அந்த அனுபவங்களையும் கேட்டு பார்ப்போம். ஸோ how many countries you have been? 54. Sri Lanka. Sri Lanka is 53. So yeah, before this 52 countries so far, including Asia and Africa. Yeah, mostly I have done Africa, around 40 countries nearly in Africa. Okay, so Africa have 54, right? Yeah, total 54 countries, 54. Including islands as well. Yeah. So you almost like most of the mainland Africa I have covered already. Okay, so what was the experience before as your content creation? Yeah. Because that's a pure travel. Yeah, exactly. But right now it's totally different. So what do you feel? For me, I feel like I just want to travel without the camera. Exactly. So what do you feel? I think, to be honest, when I was traveling, like I'm traveling since last 7 years, since 2017 when I did my first solo long trip. It was for India, so I decided to travel first my own country, India, and I explored almost every single state of India at that time. And then during COVID, I decided to travel Africa, and again it was a most challenging travel of my life because it was a main pandemic period, but somehow I managed. But what I realized comparing to this life, being as a content creator, as a YouTuber, it's a more challenging than before. And also once you focus on something, to record something, to show something, like now I'm sure you guys are always having some expectation, if that guy is traveling to specific areas, cities or places, we should see something. But at the same time, that guy is doing very hard work, like we as all content creator do very hard work to showcase something unique. At the same time, sometimes I feel we miss that exploration part, you know, because pure travel. Once I was not so much dedicated towards this content creation life, then I was enjoying a lot. Let's suppose if I'm coming to Sri Lanka, so I would love to stay maybe around 1 month to explore.
west of the Sri Lanka or other part of the Sri Lanka. If I'm coming to Jaffna, so that does not mean just exploring the cities and just left out. So at the end, yeah, there is much difference being as a content creator, being as an explorer and raw traveler. அதுதான் இப்போ நானுமே வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு வீடியோலாம் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்துட்டு கேமரா வச்சுட்டு இடங்கள் சுற்றி பார்க்கணும்னு ஆசைன்னு சொல்லி. அப்போ இவர் வந்துட்டு முதல் வந்துட்டு வீடியோ எதுவுமே இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக சுற்றினவர். அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா போயிட்டு ஆஃப்ரிக்காலேயும் பெருசாக வீடியோக்கள் எதுவுமே எடுக்காமல் 54 நாடுகள் இருக்குது. அதில் கணக்க போயிட்டார், 40 லட்சத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோ நாடுக்கும் போயிட்டு இப்போ தான் அவர் வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்திருக்கிறார். அப்போ நார்மலாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் கண்டென்ட் க்ரியேஷனோட ட்ராவல் பண்ணுறதுக்கும் கணக்க வித்தியாசம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு ட்ராவல் என்ஜாய் பண்ண முடியாது, நாங்கள் அனுபவிக்கிற விஷயங்களும் உங்களுக்கு காட்டணும், புதுசாக ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக நாங்கள் அதிலேயே ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஸோ அதுதான் கேட்டேன்னா சரி வேறு கேள்வியிலையும் கேட்டு பார்ப்போம். ஸோ which country you are thinking like you want to go back again and again, like okay, and the reason? For me, after traveling all these 53 countries so far, I think every country has its own charm. So we should never compare from a country to another country, place to place, city to city. Reason, as I said, every city, every place, every country people are different. So once you travel, you found something interesting and learning, which is the best part of traveling life, I think, which we have seen. So for me, if you'll ask, let's suppose if I'll talk about in Asia part. So of course, India is one of the most beautiful country. That's my own country. I would love to say anyone to explore the India first. I'm sure you will love it. Apart from India, I'm sure now if I'm in Sri Lanka, so of course Sri Lanka is one of the most beautiful island country, which we say. There are so many things like country side of Sri Lanka, central side of Sri Lanka. One of the best beaches is here. One of the most scenic train ride which people love to come to experience in Sri Lanka. So there are so many things in Sri Lanka also. Apart from this, if we'll talk about for Africa continents, of course Africa is also a big continent. East Africa, South, Central, West. So in East Africa I have enjoyed a lot, like exploring Tanzania, which was my one of the favorite country. Namibia is also one of the great country to explore because these countries are very tourism friendly, safe, secure, and also where you can interact with people, where people are also interested. Morocco, which is one of the favorite part because it was close to the Europe, so you have a mixed culture, Africa, Europe, Arab, all together in Africa continent. If you talk about my Central Asia journey, so Uzbekistan was one of my highlight because it's a pure historical country, lots of things to see as a history part if you love history. I have been to Afghanistan, I have been to Iran, so these countries also very familiar and very interactive countries where you go, so talk to people, then you get lots of things to see. And overall, as I said, I think for me every single country wherever I have been, it's so close to me, and especially all the people because I love interaction. I'm sure if you'll go ahead and will check my channels, mostly you will find wherever I go, I try to visit markets, I try to visit local places, countryside, village areas. That's how you get to know about country, about people, lifestyle, culture, tradition, history all together. I think so. I'm in Sri Lanka, so Sri Lanka is one of the best country which anyone should visit. As you said, like once we go and interaction with the local people, Yeah. then only we can come to know about the country and the politics and everything. Yeah, everything. So some people they go for a vacation and they took airport hire. From airport they pick up on a van Yeah. and they just drop in a Nallur temple. You see the Nallur and they pick up to another location. Exactly. So you can't see. என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ஏர்போர்ட்லேருந்து உங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடங்களையுமே வந்து ஒரு பேக்கேஜில் சுற்றி காட்டுவீங்க. ஸோ அதில் வர அனுபவம் வந்துட்டு உங்களுக்கு உண்மையான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்காது. நீங்கள் ஒரு ஆளோட போய் சந்திப்பீங்க, ஒரு விஷயம் நடக்கும், அது கெட்டதோ நல்லதோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. ஸோ போர்டரில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை நடக்கும், எல்லாமே நீங்கள் செய்யக்கல. இப்போ வீசாக்கு நாங்கள் ஒரு போர்டரில் போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி கேட்கறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு வரைக்க அந்த அனுபவங்கள் வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு எந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வழிகளாக உங்களை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் ஒரு டூர் பேக்கேஜில் போனீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இப்போ நானுமே எங்களோட குடும்பத்தோடு போனேன்னு சொன்னால் கட்டாயமாக நான் வருத்த மாட்டேன். ஸோ டூர் பேக்கேஜில் தான் போவேன். பட் நாங்கள் தனியாக எப்போயாவது ஒரு கண்ட்ரியோ 2 கண்ட்ரியோ நீங்கள் போய்க்கல ஒரு முழுமையான அனுபவம் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட வாழ்க்கைக்குமே தேவைப்படும். ஸோ வாட் வாஸ் த worst part, like worst experience you have been felt until now when was your solo traveler? I think traveling Africa is not easy, to be honest. It's not that tough as we think.
If you have experience, if you have knowledge, if you know how to roam around, how to cross from one city to another city, you should have some backup emergency contacts, which is very important. Whatever I'm saying, I have learned during my whole travel experience only, because I'm sure I have done also some mistakes, like traveling one city to another city without having proper information. So especially when I traveled, if you'll see, when I did my India journey, that was also purely hitchhiking, traveling without money. It was just like a kind of a challenge, or a raw traveling which I wanted to do, and somehow I managed to do. Similarly, in Africa, when I started to travel Africa, I was looking some videos, some travel information related to Africa, because Africa I did completely without using any flight. That's one of the most challenging part of my journey, especially traveling during COVID, when every single country was imposing a law and order from every single day. Like today is border is opening, tomorrow's border is closing. So there was a time when I had to do 2 and 3 COVID tests in a day for at least $100. So you can imagine, and especially in Africa, of course, it's one of the worst part when you cross land border, because traveling to any country and landing at airport and exploring the city and exiting from that country via airport, it's different. Once you travel by road and you cross one city to another city, forget about even country border, even one city to another city, then you met with some kind of experiences which you will never ever forget in your life. That's what happened with me during Africa journey. Many times I had an interaction where people asked me bribe, especially local police authority. They were trying to stop me and Especially asking in the border, yeah. especially borders, oh, why are you traveling like this? Maybe you are so rich, that's why you are traveling like this way. Give me some money, then I'll give you your passport. And Sometimes they ask for money for only the entry stamp. But even though we have a visa. Exactly. Even few countries where I'm allowed to have a visa on arrival or e-visa or visa free as a being Indian passport holder, but even sometimes they ask for money. But then it comes your experience, like how you're going to handle. You have to be polite, you have to be down to earth. Many times it happened, even some of the people whom I interacted, they were so aggressive, so argument. But later on, when I handled very nicely, talked very nicely, explained myself, my traveling, my whole journey, they became very soft, they became very polite. So it depends on you. The way you react, the same way you are going to get response. So it's all makes you special once you treat same to other people during your traveling journey, which I learned during my whole journey. So I think there are n number of incidents as you asked. I don't want to highlight here over videos, but yeah, traveling is not easy, to be honest. Once you travel, because I'm a fully vegetarian guy, so again traveling being as a full vegetarian, especially in Africa continent, so it was again most challenging part of my trip. Many countries where I had just salad, just plain rice, nothing, no dal, no curry, nothing, just plain rice and salad or salt. That's what I have done. Just eating fruits or drinking juice. So the way we show to you and you see the from camera angle, that is totally different. It's not totally real, because sometimes we had to go so many difficulties, so many stress, so many tension during journey. Let's suppose we are planning to go to one city to another city and we don't know how to reach, how to handle, whether we will be able to allow to cross country or inside of the city. Is there any security point or something you have to follow? Is there any sometimes you travel and you meet with n number of bad people where they try to scam you, they try to steal you or do so many things. So you have to take care for each and everything, including your belongings. And now being as a traveler, as much as light we can travel, that's also most important, because you don't need to show off. Depends on traveling style. Maybe you are a person who loves to travel in luxury style. Maybe you are a person who loves to travel just for simple things, to explore, not to showcase. So maybe you are good enough with 2 pair of clothes, or maybe some camera, some gadgets, whatever you love to do. So it depends on your style. So, and that also makes you good in comfortable traveling way. Reason, as much as you show to the people, those are the attentions you are grabbing from those people to harm you. So that is also a kind of tricks and tips which I would like to highlight. So as much as simple you are during your travel, I think you are good to go. Except the airport, we need to show off to the airport to get like Asian country passport. Of course, we need to show off. Yeah. But other than that, as we said, like we need to go on a travel as a minimize amount of clothes and everything. Then it will be easy for us as a solo traveler to carry and like for a long trip. Yeah.
I think what I would love to highlight recently, if you guys from Sri Lanka or any Sri Lankan who is watching this video from across the globe, Bhutan, which was recently my trip, I would definitely recommend you guys. Bhutan is one of the most beautiful country which I have visited recently. The people are amazing, landscape, lifestyle. There are many things to learn from that country, and I think what I also convey always during my travel, every single country, as I said, have different or something to learn from that country, from that place. So we being as a human being, apart, forget about gender equality or religion or so many things, just focus on something to learn, something to give to the society, back to the society. For example, if I'm a traveler, so I should give something to traveling community also, because something I'm getting from you, from XY exact person, so that's what we have to do. So I think these are the countries where we should go, we should explore, we should learn something, how you can manage things, the cleanliness, hygiene, tourism friendly country, how we can develop a lot. I'm sure now we know slowly now Sri Lanka is also growing in good way from last few years which we have been following, but tourism, which is one of the main core part of Sri Lanka country. So I think you guys being as a local Sri Lankan also should promote your country, not just country, even you can promote your own village. We can develop something ecotourism system in our village. Why we have to go to just Colombo, just Sigiriya, just Jaffna, something very special place? Even if you are from a small village, what you can do, you can just try to promote your own village with cleanness, with hygiene, with sanitizations. Do something, maybe some painting, some crafts, some artist, something, or you can just plan a smaller fair, a smaller events, a smaller market, weekly market. People and globe will attract those places, and that's how you're going to get revenue, generate revenue, employment, so many things. That's what I travel, I try to convey, and I try to learn from those places, those cities during my travel, which I can highlight in my videos to any country, including my own country and across the world who is watching my video. That's what I'll pass a message to every single Sri Lankan who is watching this video. இவர் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட விஷயங்கள் இலங்கையில் வந்து டூரிசம் வந்து கிட்டத்தட்ட 70% வந்துட்டு டூரிசத்தை நம்பித்தான் இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாமே தண்டைக்கு அந்த இடமும் வளரும், மற்றது இலங்கைக்கு வந்துட்டு மேலதிகமாக டூரிஸ்ட் எல்லாருமே வருவினோம். ஸோ கேட்டு பார்ப்போம், வாட் யூ திங்க் லைக் north part of the Sri Lanka compared to the south part of the Sri Lanka? You have been to Colombo and the little part of the south. Yeah. South I haven't been so far, like after Colombo, Galle and Marisha, which is the most popular area for any international tourist, even for local. I think if you are a beach person, definitely those are the places which you should go, but those are touristic, very popular. There are a number of beaches in north side and some other side also, Sri Lanka. So for me, during my this trip, I think of course Nuwara and Ella, these are the central and one of the most touristic and most popular areas for Sri Lanka. But during my 2 weeks, the most beautiful place or city which I have explored, it was Nenathu yesterday, because those are the islands. So this time definitely, now I have a very less time because my flight is already today. Else I could have explored all these 6 or 7 group of islands in Jaffna, because I'm really a person who like these kind of places, especially countryside, village lifestyle, local interactions. So Nenathu was one of my favorite part. Maybe next time once I'll come, I'll try to explore all this group of islands with you also, brother, together, and I'm sure then you guys will see. I'm sure he has already tried to show you guys those islands trip, but next time when I'm coming, I'm sure you're going to see something different and which is very unique from your own city. ஸோ நாங்கள் நேற்று வந்துட்டு கதைச்சினாங்க, கதை கேட்க பேருக்கு வந்துட்டு இந்த தீவு பக்கங்கள் அப்படியான இடங்களுக்கு தான் போக ஆசை. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு இந்த டூரிஸ்டான இடங்களை பார்க்குறத விட லோக்கலான இடங்களுக்கு போயிட்டு டூரிஸ்ட் வராத இடங்களை பார்க்குறது வந்து கிண பேருக்கு பிடிக்கும். எனக்குமே கிட்டத்தட்ட அப்படித்தான். ஸோ அப்போ நாங்கள் கதைச்சினாங்க வந்துட்டு இந்த 7 தீவுகள் இருக்குது தான் இலங்கையில், அதுவும் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தை அண்டின பகுதிகளில் அந்த பெரிய முக்கியமான 7 தீவுகளுக்கு நாங்கள் அடுத்தடுத்த ட்ரிப் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்வோம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது கிணவர் வந்துட்டு வீடியோ போடலைன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் இப்படி கிணவருக்கு வந்துட்டு இந்த ஒரு மாதமாக வந்துட்டு அதிகளவாக போயிட்டு அங்கே கூப்பிடுவேன், போகிறேன், வாரேன். இப்போ நாளைக்கு நான் திருப்ப கொழும்பு போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்ததால் என்னாலுமே வீடியோஸ் எதுவுமே போட முடியல. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதே நேரத்தில் இதில் வந்துட்டு இண்டிகோ ட்ரெக்கர்னு சொல்லி இவரோட
என்னுடைய சேனலுமே போடுறேன். ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டிலோடைய வீடியோக்கள் இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறேன், இங்கிலீஷ் ஆடியோடையுமே. ஸோ நீங்கள் உங்களுக்கும் பார்த்து பிரயோசனப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, Yeah, see you. thank Have a you. safe travels. Thank you. Come back so again much. to Sri Lanka. Sure. Let's You're travel warmly together in welcome to India future. also. Yeah, and, sure. It's a great to be in touch with you and to explore your own country with right people, and that's what we have seen in Sri Lanka. And thank you so much, guys, for giving these wonderful experiences from across the country. And I'm sure I'm going to come to your country and to show you something different from my next channel. Thank you, guys. ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.